உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் வேலூர் மாவட்ட இளைஞரணி சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், நம்முடைய மகன் இன்றைக்கு உதயநிதி, அவருக்கு 47 ஆண்டுகள் ஆகிறது. அந்த இதற்கிடையில் அவர் தன்னுடைய இளைஞரணியாக காலத்திலிருந்து இயக்கத்தில் ஈடுபட்டு உழைக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பி. எப்பொழுதுமே நான் போகிற பொழுது சொன்னேன், வாழை மரத்துக்கு பக்கத்திலே கன்று தோன்றும், அந்த கன்றை அப்படியே விட்டுவிட்டால் அது குறையும் போடாது, அது அழுகி போய்விடும். எனவே வாழை மரத்து கன்றை எடுத்து பக்கத்திலே நட்டால் அது மரமாகி அது பழம் கொடுக்கும். அப்படித்தான் தளபதியினுடைய மகனாக இருந்தாலும் அந்த கன்றை எடுத்து தனியாக நட்டால்தான் அது பயிர் செழிக்கும். அப்படி நடப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு துணை முதல்வராக அப்படி நடப்பட்டிருக்கிறார், இளைஞர்களுடைய செயலாளர் என்ற வயலில். எனவே தலைவருடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் இன்றைக்கு உதயநிதி. இந்த குடும்பத்திலே ஒரு தமிழ்நாட்டிற்காக பல தியாகங்களை செய்த குடும்பம். அந்த குடும்பத்தை போல் இந்த எல்லோரும் ஜெயிலுக்கு எல்லோரும் வெளிவருவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றாகும். இவ்வளவு பெரிய விழா, இதில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஒவ்வொருவரும் என்று நான் நினைத்து பார்த்தேன். அவருடைய ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டு. அவருடைய எல்லாம் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வருகிற போதே சொன்னேன் நந்தகுமாரிடத்தில், மற்ற விழாக்கள் கொஞ்சம் நேரம் நடந்தாலும் பரவாயில்லை, முரளி பாஸ்கர் விழா நேரத்தோடு நடக்க வேண்டும். காரணம், அவர்கிட்ட ஆறி போறது ஒண்ணும் கிடையாது, இவர்கிட்ட ஆறி போயிடும். ஆறி போயிட்டா நல்லா இருக்காது, அது சூடோடு சாப்பிட்டா சரியா இருக்கும். ஆகையினால் அந்த திட்டத்தை சீக்கிரம் போக வேண்டும் சொன்னேன். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டு என்று தெரிவித்து வாழ்த்துகிறேன். தம்பிமார்களை வளமாக வாழ்க வாழ்க வாழ்க.